உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சி தாயத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனாண்ணா, அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். கடந்த புதன்கிழமை அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக அங்கு நேரடி நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். இணைந்த பொழுது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நிலைமைகளை எடுத்து வந்திருந்தீர்கள். 2-3 நாட்கள் கழித்திருக்கின்ற நேரத்தில் அன்று நீங்கள் பேசும் பொழுது கூறினீர்கள், தொங்கு சபை அமைப்பதற்கான நிலைமைதான் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி, அது JVP, அதாவது அனுர குமாரதேசனாக்கானுடைய கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், பேச்சுவார்த்தை நடைபெற்றதா? அந்த பேச்சுவார்த்தையின் என்ன நிலைப்பாடு இப்பொழுது என்றதை கூறுவீர்களா? உண்மையிலே JVP-யினுடைய முக்கியஸ்தரான பிமல் ரட்நாயக்கா அந்த தகவலை அவர் பகிரங்கமாக, அதாவது எந்த கட்சி எந்த தரப்புன்னு கூறாவிட்டாலும் அவர் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே வடக்கிலிருந்து தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு தங்களிடம் ஆதரவு கூறி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆகவே இங்கே வடக்கிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை தமிழரசு கட்சி, அந்த 2 தரப்பு தான் பெரும்பாலான சபைகளிலே 1வது இடத்தையும் 2வது இடத்தையும் கைப்பற்றி இருக்கிறது. ஆகவே இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கூறுகின்ற நிலைமைக்கு அவர்கள் செல்ல போவதில்லை. ஆகவே ஏற்கனவே நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் சுமந்திரன் தரப்பினுடைய திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம். அவர்கள் இவ்வாறான ஒரு தொங்கு சபை தான் வரப்போகின்றோம். தொங்கு சபை வருகின்ற போது அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைப்பதிலே அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதுதான் அவர்களுடைய திட்டமாகவும் இருக்கின்றது என்ற விடயத்தை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அந்த வகையிலே இவர்கள்தான் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கின்ற தரப்பாக பிமல் ரட்நாயக்காவினால் சொல்லப்பட்டிருக்கும். அந்த விடயம் நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அவர்கள் வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி, நாங்கள் குறிப்பிட யாழ்ப்பாணம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சிக்கு 13 ஆசனங்கள் கிடைத்தது, தேசிய மக்கள் சக்திக்கு 10 ஆசனங்கள் கிடைத்தது. ஆகவே JVP-யும் தமிழரசு கட்சியும் சேர்ந்தாலே அந்த பெரும்பான்மைக்கான 23 ஆசனங்களை அவர்கள் பெற்றுவிட முடியும். அப்ப அங்க இலகுவாக எந்தவித சிறு சிறு கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற போது அங்கே பல நெருக்கடிகள் உருவாகும். ஆகவே ஒரே ஒரு தரப்போடு அவர்கள் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற போது அவர்கள் இலகுவாக தங்களுடைய விடயங்களை நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பருத்தித்துறை, வெள்ளத்துறை உள்ளிட்ட இடங்களிலும் அவர்கள் இவ்வாறான விடயங்களை அமைப்பதற்கு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த விடயம் நேற்றைய தினம் நலிந்த ஜெயசிங்கன் நம்புகின்றனர், அவருடைய அமைச்சரவை பேச்சாளர் கருத்து கூறுகின்ற போது வடக்கிலிருந்து தங்களுக்கு ஒரு உத்தியோகபூர்வமாக இந்த விதமான ஒரு அழைப்புகளும் பேச்சுகளும் இடம்பெறவில்லை என்றும், இந்த ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கூறி தமிழ் கட்சிகளிடம் தங்களுக்கு எந்த விதமான உத்தியோகபூர்வமான அழைப்புகள் எதுவும் பெறவில்லை என்றும், அவ்வாறு வருகின்ற பட்சத்தில் தாங்கள் அதை மிக ஆழமாக அவதானமாக ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பின்னர் தான் தாங்கள் அதோடமாக முடிவெடுக்க முடியும் என்பதாக JVP கூறியிருக்கின்றது. இதற்கு முன்னதாக நேற்று முன்தினம் பிமல் ரட்நாயக்கா கூறுகின்ற போது அவர் பொதுவாக கூறியிருந்தார், ரெல்வின் சில்வாவும் அந்த கருத்தை கூறியிருந்தார். அவர் தேர்தலுக்கு முன்னரே ஆரம்பத்திலே இந்த விடயங்களை தான் கூறி வருகின்றார்கள். தாங்கள் ஒருபோதும் கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, சுயேட்சைகளோடு தான் கூட்டணி அமைப்போம். ஒருவேளை தொங்கு சபைகள் உருவாகின்ற பட்சத்திலே கட்சிகளோடு தாங்கள் எந்த விதத்திலுமே கூட்டணி சேர மாட்டோம். சுயேட்சைகளுக்கான ஆசனங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் முழுமையான முயற்சியை செய்வோம் என்று ரெல்வின் சில்வா, பிமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் ஆரம்பத்தில் இருந்தவங்க. இப்போது தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடும் ரெல்வின் சில்வா அதை மிக ஆணித்தரமாக கூறினார். கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது, சுயேட்சைகளோடு தான் தாங்கள் கூட்டணி அமைப்பு. அப்படி என்றால் தமிழரசு கட்சியோடு எவ்வாறு இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்? அவர்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா அல்லது தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை? JVP பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வடக்கு கிழக்கிலே முன்னணி
ஒரு கணிசமான பருத்தித்துறை, வல்லுத்துறையிலே முன்னணி அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அதுபோன்று சாவகச்சேரியிலே சரிசமனாக 6 ஆசனங்களை தமிழரசு கட்சியும் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதற்கு முன்னர் ஆட்சி அமைக்கின்ற மற்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கின்ற முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக தாங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்களாகத்தான் அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கின்றார்களே தவிர, அதனால்தான் ஜேவிபி மிக நிதானமாக என்றால் அவர்கள் வடக்கு கிழக்கிலே தனித்து தாங்களான ஒரு பெரிய தமிழ் கட்சியாக தங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றோம் என்று மாறுதட்டியவர்கள் தமிழ் கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒருபோதுமே முன்வரப் போவதில்லை. அதைவிட அவர்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இவர்களோடு இணைந்து பேரம் பேசுகின்ற போது பதவிகளுக்காக சாதாரணமாக ஒரு 1-2 உறுப்பினர்களை பெற்றவர்களே தங்களுக்கு அந்த பிரதி முதல்வர் இல்லை பிரதி தவிசாளர் பதவிகள் தரப்பட வேண்டும் என்பதாக பேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஜேவிபி அதை சும்மா விடாது. ஏன்னால் அவர்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு 10 ஆசனங்களோடு பலமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு பதவியே இல்லை ஏதோ ஒன்றை கோரி பெற வேண்டிய நிலைமையில இருப்பார்கள். ஆகவே இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக போகும் என்ற அடிப்படையிலே அவர்கள் மிக நிதானமாக அந்த தாங்கள் செல்லவில்லை வந்தால் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றன. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய அந்த முயற்சி இந்த காரணங்களினால் தோல்வியை அடைந்திருப்பதாகத்தான் அவதானிக்க முடிகின்றது. என்றால் அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் விமல் ரட்நாயக்க அருள்வின் செல்வா அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர்கள் எப்படியோ முன்னணி அந்த விடயத்துக்கு நங்கி போக போவதில்லை. வடக்கு கிழக்கே கணிசமான சபைகளிலே ஒரு அதிக ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கின்ற உரித்தோடு இருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. ஆகவே அவர்களோடு கூட்டணி அமைப்பது என்பது அவர்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. ஆனால் அவர்களுடைய எதிர்கால அடுத்ததாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு தமிழ் கட்சிகளோடு இணைந்து அந்த சபைகளை முன்னெடுக்கின்ற போது அது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்ற வகையிலே அவர்கள் நிதானமாக இந்த விடயத்தை கையாளுகின்றார்கள் என்று தெரிகின்றது. எடுத்தெடுப்பிலே அவர்கள் இந்த விடயத்துக்கு அவர்கள் பச்சை கொடி காட்டவில்லை என்பதைத்தான் இந்த ஒவ்வொருவருடைய மாறுபாடான அந்த கருத்துக்களின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஜேவிபியினுடனான பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பதற்கு அதுதான் காரணமா? நிச்சயமாக அவர்களுடைய முதலாவது தெரிவு என்பது தேசிய மக்கள் சக்தியோடு அதிலே அவர்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபி என்பது ஒரு ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இவர்கள் சபைகளிலே ஆட்சி அமைக்கின்ற போது அந்த சபைகளுக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களிலே எந்த தடைகளும் இருக்காது. அவர்களுக்கு தாராளமாக நிதிகள் கிடைக்கும். அதே போன்று அந்த சபைகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்களை ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கான நிர்வாக ரீதியான தடங்கல்கள் சிக்கல்கள் கூட ஒரு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தேசிய ஜேவிபியோடு சேர்ந்து சவாரி செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக பலப்படுத்துவதற்காக இவர்கள் திட்டமிட்டிருக்க கூடும். ஆகவே அதன் காரணமாக அவர்களுக்கு அது முதன்மையான தெரிவாக இருந்தது. என்றால் இங்கே ஒரு சிக்கல் என்னென்று சொன்னால் பெரும்பாலான சபைகளிலே 2வது இடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆகவே 2வது இடமாக இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது இவர்களுக்கு ஒரு எலியும் பூனையும் போன்று ஒரு பாம்பும் கீரியையும் போன்ற ஒரு நிலைமைதான் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது அவர்களுக்கு அவ்வளவு ஒப்பான விடயம் இல்லை. அதிலும் விட சிங்கள கட்சி ஒன்றோடு என்றால் அது அவர்களுக்கு பெரிய விடயம் இல்லையே. தமிழர்களுடைய நலன்களை மறந்துவிட்டு சிங்கள தேசத்தினுடைய நலன்களுக்காகவே அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சிங்கள கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற முடிவை எடுப்பதிலே அவ்வளவு பெரிய சிரமம் இருக்காது. ஆகவே முதல் தெரிவு என்பது அவ்வாறான ஒரு பின்னணியிலே அவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியை நாடினார்கள். அது நிராகரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு என்றால் சபைகளை ஆட்சி அமைத்து ஆக வேண்டும். கிடைத்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே அதுக்கு அடுத்த தெரிவாக தமிழ் கட்சிகள் என்றால் அதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோ இருக்கின்றது, இபிஆர்எஃப் இருக்கின்றது, புலட் இருக்கின்றது, ஜனநாயக போராளிகள் கட்சி இருக்கின்றது. இப்போதைக்கு அந்த 4 கட்சிகளும் அதில் இருக்கின்றார்கள். அதற்கு வெளியே தமிழ் தேசிய பேரவையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது, தமிழ் தேசிய கட்சி இருக்கின்றது, சிவாஜிலிங்கம் தரப்பு. ஆகவே இந்த 6 தரப்பும் ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இருந்த கட்சிகள் தான். முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இபிஆர்எஃப், டெலோ போன்ற கட்சிகள் இருந்து அவர்கள் இருந்தார்கள். பின்னர் புலட் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு புலட் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உள்வாங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதிலிருந்து வெளியேறியது. பின்னர் இபிஆர்எஃப் வெளியேறியது. பின்னர் ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி வெளியேறியது. இறுதியாக டெலோவும் புலட்டும் வெளியேறினார்கள்.
இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியும் அதிலிருந்து வெளியேறினாங்க. பின்னர் அவர்களும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு அங்கம் வகிக்கின்ற கட்சியாக இருந்தார். பின்னர் அவர்களும் வெளியேறி இப்போ தமிழரசு கட்சி தனித்து நிற்கின்றது. ஆகவே பெரும்பாலான சபைகளிலே 2வது இடத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும், அதற்கு அடுத்தடுத்த இடங்களிலே கணிசமான ஆசனங்களை பெற்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தரப்பினர் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே இவர்களோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இவர்கள் 1வது தெரிவிலே அவர்களுக்குரிய சாதகமான சமிக்கைகள் கிடைக்காத பட்சத்திலே இப்படியாக கௌரவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வைத்த சகல தரப்பினருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அந்த கட்சிகளோடு இணைந்து நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற வகையிலே சி.வி.கே. சிவஞானம் அவர்களினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த 1வது முயற்சி தோல்வியடைந்ததன் காரணமாகத்தான் இவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பாணியில் சொல்லப்போனால் அப்படி என்றால் தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் சிங்கள கட்சிகள் ஏ டீமிலேயும் தமிழ் கட்சிகள் பி டீமில் இருப்பது போல் தான் தெரிகின்றது. நீங்கள் அப்படித்தான் கூறுவீர்கள். இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் முன்னணி என்ன விதமான பதிலை கொடுத்திருக்கிறார்கள்? பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராக கூட்டாக சேர்ந்து செயல்படுவதற்கான சமிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? உண்மையிலே நான் முன்ன குறிப்பிட்ட போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஒரு கட்சியாக இருந்து வெளியேறிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் உடனடியாகவே நான் நம்புகின்றேன், அறிந்த வரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதற்கான ஒரு தெளிவான ஒரு பதிலை உடனடியாகவே வழங்கியிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக தமிழரசு கட்சியோடு இணைந்து ஒருபோதுமே நாங்கள் இந்த ஆட்சிகளை அமைக்கப் போவதில்லை என்றால் சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சி ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்ட கட்சி. கடந்த நல்லாட்சி காலத்தில் அரசியல் படுக்க இருந்தபோது ஏக்கிய ராஜ்ய என்கின்ற அடிப்படையிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகின்ற எத்தனைப்புகளிலே தீவிரமாக ஈடுபட்ட ஒரு தரப்பு. இப்போது இந்த ஜேவிபி அரசாங்கம் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற அந்த அரசியலமைப்பை தொடர்கின்ற போது அதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளையும் பங்களிப்புகளையும் வழங்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தரப்பாக தமிழரசு கட்சி விளங்குகின்றது. ஆகவே அவர்கள் அதை காரணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் ஏக்கிய ராஜ்ய என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தி கொண்டு அரசியலில் செயல்படுபவர்கள். ஆகவே ஒருபோதுமே நாங்கள் இருவரும் இணைய முடியாது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைய வேண்டும் என்ற அழைப்பை நிராகரிப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை முதலிலே தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி நிராகரித்திருக்கின்றது. இப்போது அடுத்ததாக தமிழ் தரப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நிராகரித்திருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிராகரித்திருப்பதற்கு ஒரு நியாயமான விடயம் தானே ராமேந்திரன்? இப்போ உங்களுக்கு தெரியும் சுமந்திரனுடைய செயல்பாடு, அதாவது இந்த ஏக்கிய ராஜ்யம் என்று நீங்கள் பொழுது கூறும் பொழுது அவர்களுடைய கொள்கை தமிழ் அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழர்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வில்லாமல் செயல்படுவதை எவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஒரு சரியான முடிவு தானே? இல்லை, இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் இந்த கடந்த நிகழ்ச்சியிலும் அதுக்கு முன்னர் வந்த விடயத்தை தெளிவாக கூறியிருந்தோம். உள்ளூராட்சி என்பது நாங்கள் ஏனைய மாகாண சபை இல்லை பாராளுமன்ற தேர்தலை போன்று அளவுகோலிலே பார்க்கின்ற விடயம் அல்ல. எங்களுடைய மக்களுக்கான அடிப்படை கட்டுமானத்தை நிர்வகிக்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பு. அந்த நிர்வாக கட்டமைப்பிலே நாங்கள் கட்சி பேதம் இல்லாமல் அனைத்து தரப்பையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையிலான ஒரு தாயுள்ளத்தோடு தலைமை தாங்குகின்ற ஒரு நிர்வாகத்தை வழங்குகின்ற ஒரு பண்பியல்பின் மூலம்தான் அந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் சாத்தியப்படுத்த முடியும். இதிலே நாங்கள் கொள்கைகளை கோமணங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு நிற்போமாக இருந்தால் பாதிக்கப்பட போவது என்பது எங்களுடைய மக்கள். நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நீங்கள் இதை செய்தாலும் நீங்கள் 15 ஆண்டுகளாக அதை இனத்தை விட்டு விட்டார்கள். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம், எங்களுடைய மக்களுக்கு மிக நெருக்கமாக பணியாற்றக்கூடிய ஒரே ஒரு அலகு உள்ளூராட்சி. அந்த உள்ளூராட்சியிலும் நாங்கள் கொள்கைகளை கோமணங்களாக வரித்து கொண்டு நாங்கள் இப்படி முரட்டு பிடிவாதத்தை பிடித்துக் கொண்டு தொடக்க அரசியலை நாங்கள் தொடர்வோமாக இருந்தால் சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்த கதையாக மக்கள் நேரடியாகவே சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற ஒரு நிலைமை இவர்களை உருவாக்குவார்கள். அதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொறுப்பேற்றுதான் ஆக வேண்டும். இது ஒன்றும் கொள்கை கூட்டணி அல்லவே என்று தேர்தலுக்கு முன்னர் தமிழ் தேசிய பேரவையாக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. ஏன் அந்த கூட்டணியிலே தமிழரசு கட்சி உள்வாங்கப்படவில்லை? தமிழரசு கட்சி ஏக்கிய ராஜ்ய கட்சி. சுமந்திரன் சாணக்கியன் ஒருபோதுமே தமிழ் தேசியத்துக்கு நெருக்கமாக வரப்போவதில்லை. தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு சமாந்தரமாக பயணிக்க போவதில்லை. அவர்கள் சிங்கள தேசிய கட்சியாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். சிங்களத்தினுடைய விசுவாசிகளாகத்தான் செயல்படுவார்கள். அவர்களுக்கு எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற வெளிசக்திகளுக்காகத்தான் அவர்கள் வேலை செய்வார்கள். ஆக அவர்களை இணைத்துக் கொண்டு பயணிக்க முடியாது என்பது வெளிப்படையான உண்மை. சில தினங்களுக்கு முன்னர் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தேர்தலுக்கு
முதல் ஒரு வடமராட்சியில் வச்சு ஒரு அழைப்பு விடுத்தார். தமிழரசு கட்சி என்பது அழிக்க வேண்டிய கட்சி அல்ல, அழிக்க முடியாத கட்சி. அதிலே தலைமை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு சரியான ஒரு பாதையிலே தமிழரசு கட்சி பயணிக்குமாக இருந்தால் அதோடு இணைந்து பயணிப்பது கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்தார். அது வேறு விடயம். நாளை ஒரு கூட்டணியாக அரசியல் கூட்டணியாக பரிணமிக்கின்ற போது தமிழரசு கட்சியை அரவணைத்து பயணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அந்த விடயத்தை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உள்ளூராட்சி மன்றம் நீங்க தமிழ் தேசிய பேரவை என்பது வேறு, உள்ளூராட்சியிலே ஆட்சி அமைப்பது என்பது வேறு. உள்ளூராட்சியிலே ஆட்சி அமைக்கின்ற போது நாங்கள் அந்த ஆட்சிக்கான ஆதரவைத்தான் கோருகின்றோமே தவிர அவர்களோடு இணங்கி நாங்கள் அரசியல் செய்யவில்லை. இது அரசியல் இல்லை. உள்ளூராட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்கின்றது. இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்திலே ஒரு சேவை செய்வதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், நேரடியாக அங்கே இருப்பவர்கள் எல்லாமே மத்திய அரசினுடைய உத்தியோகத்தர்கள். அதை விட நாங்கள் இந்த விடயங்கள் உள்ளூராட்சி அமைச்சரோடு நாங்கள் உறவாடித்தான் இந்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த சிங்கள அமைச்சரோடு ஒரு நிர்வாக நிமித்தமாக இல்லை அந்த உள்ளூராட்சி செயல்பாடு நிமித்தமாக நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ள போகின்றோம். அதே போன்று தமிழரசு கட்சியோடு இந்த சபையிலே ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது என்பது அது எந்தவித தவறும் இல்லை. அவை முன்னணிக்கு நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு அந்த தனித்து நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு அவர்களிடம் தங்கள் மீதே தங்களுக்கு நம்பிக்கையிலேயோ தெரியவில்லை. அவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை அவதானிக்கின்ற போது அவர்களுடைய மேல்மட்டமும் சரி அவர்களுடைய ஆதரவாளர்களும் சரி ஒரே விடயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார்கள். தமிழரசு கட்சியோடு கூட்டணி அமைப்பது என்பது அவ்வளவு பொருத்தப்பாடான விடயம் இல்லை என்பது அவர்கள் கூறுகின்ற காரணம், தமிழரசு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்து விட்டோம், தமிழரசு கட்சி ஒத்தியாட்சியை ஏற்றுக்கொண்ட கட்சி, அதனால் அவர்களோடு எப்படி நாங்கள் சேர முடியும்? ஒருவேளை தமிழரசு கட்சியோடு நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் வருகின்ற தேர்தலிலே மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள். இவர்கள் அவர்களோடு சேர்ந்து தானே ஆட்சி அமைத்தார்கள், ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து விடுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டால் என்ன செய்வது? இந்த புலம்பல்கள் தான் இதற்கான அடிப்படை காரணமாக நான் பார்க்கின்றேன். இதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் சொல்லப்பட்ட காரணம், நாங்கள் பதவிகளுக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கொள்கைக்காக நாங்கள் எதிர்கட்சியாகவே இருந்து விட்டு போகின்றோம். எங்களுடைய கொள்கைகளை விட்டு சமரசம் செய்து விட்டு நாங்கள் இது உங்களுடைய பதவி என்று யார் சொன்னதப்பா? உள்ளூராட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற, மக்களை நிர்வகிக்கின்ற ஒரு கட்டமைப்பு. அதிலே தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு உங்களுடைய ஆற்றல்கள் மூலமாக அந்த சபையினுடைய வருவாயை வைத்துக்கொண்டு அந்த வருவாய் மூலமாக அந்த சபைக்குட்பட்ட நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட அந்த மக்களுக்கான ஒரு வினைத்திறனான நிர்வாகத்தை செய்து நேரடியாகவே அந்த மக்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளையும் அவர்களுக்கான இதர சேவைகளையும் வழங்குகின்ற செயல்பாட்டை தான் நீங்க பாராளுமன்றத்தை போன்று அதிசொகுசு வாகனங்களிலே வலம் பெறுவதோ இல்லை பாராளுமன்றத்திலே ஓசி சாப்பாடு சாப்பிடுவதோ, மக்களுடைய வரிப்பணத்திலே ஓசி சாப்பாடு சாப்பிடுவதற்கோ, இல்லை அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான நல உறுத்துகளின் அடிப்படையிலே உதவியாளர்களையும் சாரதிகளையும் எரிபொருள் கோட்டாவையும் தொலைபேசி கோட்டாவையும் பெற்றுக்கொண்டு சுகபோகமாக வாழ்வதை போன்ற பதவி அல்ல உள்ளூராட்சி. ஆகவே கூறுகின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பதவிகளுக்காக அலைபவர்கள் அல்ல, பதவிகள் எங்களுடைய நோக்கு இலக்கு அல்ல என்று. இது பதவிகள் அல்ல, அரசியல் செய்கின்ற இடம் அல்ல. நீங்க ஒரு மக்களுக்காக நீங்கள் ஒரு குறைந்தபட்ச விட்டு கொடுப்போடு சில விடயங்களை செய்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்றால் நீங்க இப்ப இலங்கையிலே நான் அறிந்தவரை ஒரு கடுமையான ஒரு தனிப்பட்ட விடயங்கள் சார்ந்து செய்திகளை முழுமையாக ஒரு அவதானித்து பின்தொடர முடியாத ஒரு நிலையிலும் நான் அறிந்த வகையிலே இலங்கையிலே கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற சபைகளிலே 3 சபைகளில் மட்டும்தான் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஒன்று, தேசிய மக்கள் சக்தி நேரடியாகவே சிங்கள பகுதியிலே ஒரு சபையிலே பெரும்பான்மை பெற்று அவர்கள் வேறு யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைக்க போகின்றார்கள். மற்றது கிளிநொச்சியிலே கரைச்சி பிரதேச சபையிலே சிறீரன் தலைமையிலான தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்று அவர்கள் பெரும்பான்மையோடு அவர்கள் ஆட்சி அமைக்க போகின்றார்கள். அதே போன்று நான் காத்தாங்குடி இப்போதுதான் மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற நம்புகின்றேன். அங்கே முஸ்லிம் காங்கிரஸ் 10 வட்டாரங்களிலும் வெற்றி பெற்று அவர்கள் நேரடியாகவே ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த 3000க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற சபைகளிலே 3 சபைகளில் மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. ஏனைய அத்தனையும் தமிழ் பகுதி, முஸ்லிம் பகுதி, மலையக பகுதி, சிங்கள பகுதி என ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதுமே தொங்கு சபைகள்லாம் உருவாகி இருக்கின்றது. எப்படி நாங்கள் ஆட்சி அமைக்க போகின்றோம்? கொள்கைகளை கோமணங்களாக தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தால் இவ்வாறு நாங்கள் ஆட்சி அமைப்பது? இது இவர்கள் கூறுவது மக்களை கண்டு பயமல்ல, இவர்கள் விமர்சனங்களுக்கு அஞ்சுகின்றார்கள். விமர்சனங்களுக்கு அஞ்சுபவர்களால் மக்களுக்கு சரியான தலைமைத்துவத்தையோ சரியான ஒரு அரசியலையோ இவர்களை செய்ய முடியாது.
என்னை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இடத்திலே நான் இருந்து கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை என்றா அதற்குரிய நாங்கள் சொல்லக்கூடிய காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் இந்த விடயத்தை உரைக்க முடியும். நீங்கள்தான் இந்த நிலைமையை உருவாக்கி இருந்தீர்கள். நாங்கள் உங்களிடம் சபைகளை பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான ஆணை கோரியிருந்தோம். நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு காரணமாக இன்று சபைகளிலே இவ்வாறான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இருந்த போதும் இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை வினைத்திறனாக நடத்தி மக்கள் ஒட்டுமொத்த ஆணை என்பது ஒன்று தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்ததனூடாக சிங்கள கட்சியை நிராகரித்திருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம். சிங்கள கட்சியை நிராகரித்து எங்களுக்கு நீங்கள் அந்த வாக்குகளை வழங்க, ஆனால் அதை பகிர்ந்து வழங்கியதனூடாக ஒரு சரியான ஒரு நிர்வாகத்தை வழங்க முடியாது. ஆகவே இந்த உள்ளூராட்சியை சிறந்த முறையிலே செயல்படுத்தி உங்களுக்கான கீழ்மட்ட நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக கொண்டு செல்வதற்காக நீங்கள் இரண்டாவதாக ஆணை வழங்கிய தமிழரசு கட்சியோடு நாங்கள் இணைந்து இந்த ஆட்சியை நடத்த நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். இதுவும் மக்களுக்காகத்தான், எங்களுக்காக அல்ல, எங்களுடைய பதவிகளுக்காக அல்ல. இந்த சபையை 5 ஆண்டுகள் வினைத்திறனாக கொண்டு சென்று அதை சரியான முறையில நடத்துவதற்கு நாங்கள் 2 கட்சிகளும் இணைந்து இந்த ஆட்சியை நடத்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். இது வெறுமனே இது கொள்கை கூட்டணி அல்ல. கொள்கை கூட்டணி சொன்னா தேர்தலுக்கு முன்னர் அமைகின்ற கூட்டணி. அந்த கூட்டணியிலே நீங்கள் சுமந்திரனை இணைத்தால் தான் நீங்கள் விமர்சனங்கள் கஞ்ச வேண்டும். இன்று அதே போன்று இவர்களோடு இணைந்தால் வாக்கு வராது என்று நீங்கள் தேவையிட்டு அஞ்சுவதற்கு எந்தவித அர்த்தமும் இல்லை. கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சகல பெரும்பாலான சபைகளிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டாக்டர் சிவானந்த தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவோடு தான் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்தது. TNA தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்தது. அதற்காக தமிழ் மக்கள் அவர்களை துரோகிகள் என்று விரட்டி விட்டார்களா? நீங்கள் துரோகி டாக்டர் சிவானந்தாவோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தீர்கள் என்று மக்கள் தமிழரசு கட்சியை விரட்டி விட்டார்களா? வீட்டு சின்னத்தை மறந்து விட்டார்களா? இன்று 2021ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட என்ன நடந்தது? 25ஆம் ஆண்டு என்ன நடந்தது? அவர்கள் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்கள் மக்கள் அதை பார்க்க போவதில்லை. இது ஒரு கூட்டணி என்றால் கொள்கை கூட்டணி. இது நீங்க ஆட்சி அமைப்பதிலே அவர்களுடைய ஆதரவை கோருகின்றீர்கள். ஏன்னால் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே எதற்கெடுத்தாலும் எல்லோரையும் துரோகி என்று கூறுவது. மணிவண்ணன் அவர்கள் யாழ் மாநகர சபையிலே ஆட்சி அமைத்த போது எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த விடயம். டக்ளஸ் சிவானந்தா ஒரு கல்லிலே பல மாங்காயை விழுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு மணிவண்ணன் தரப்புக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அவரை வழங்கினார். கேட்காமலே அவர் அந்த ஆதரவை வழங்கினார். இதன் மூலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2ஆக பிளவுபடுத்துவதை வலுப்படுத்தினர். அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலகீனப்படுத்துவதனூடாக தமிழ் தேசிய அரசியலை பலகீனப்படுத்தினர். அதே நேரத்திலே அடுத்த வகையிலே தமிழரசு கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குவதனூடாக அதனுடைய செல்வாக்கை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். அவருடைய நோக்கங்கள் வேறாக இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? டக்ளஸோடு சேர்ந்து விட்டார், மணிவண்ணனும் தோழராகி விட்டார். இந்த பாருங்கள், அவர்கள் இதற்காகத்தான் நாங்கள் கட்சியை விட்டு வெளியே அனுப்பினோம். அவர்களுடன் தொடர்பு இருக்கின்ற ரோவுடன் தொடர்பு இன்று வரை அதை நிரூபிக்க முடியவில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியாக அமைந்து விட்டது. மணிவண்ணன் நல்ல ஒரு நிர்வாகத்தை தன்னால் முடிந்தவரையான நிர்வாகத்தை செய்தாரா இல்லையா? டாக்டர் சிவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்கிய அந்த காலகட்டத்திலே அவர் மக்களுக்கு அந்த சேவையை வழங்கினாரா இல்லையா? மக்கள் இன்றும் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் மணிவண்ணன் தரப்புக்கு, அதனால்தான் JVP திட்டமிட்டு மணிவண்ணன் தரப்பினுடைய வேட்புமனுவை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் விடயங்களை மேற்கொண்ட குறுக்கு வழியிலே என்று சொன்னால், மக்கள் மணிவண்ணன் டாக்டர் சிவானந்தாவோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார் என்று மக்கள் மணிவண்ணனை நிராகரிக்கவில்லையே. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 13,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை தமிழ் மக்கள் கூட்டணி பெற்றது என்று சொன்னால், கணிசமான 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அனைத்துமே யாழ்ப்பாணம் அந்த நல்லூர் தொகுதியை மையமாக வைத்து யாழ்ப்பாணத்துக்குள்ளாகத்தான் அவர்களுடைய அந்த வாக்கு கிடைத்தது என்று சொன்னால், இன்றும் அத்தனை ஆயிரம் மக்கள் மணிவண்ணனோடு இருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? மக்கள் அதை பார்ப்பதில்லை. இவர்கள் யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார்கள், அதுக்கான சரியான விளக்கங்கள், சூழ்நிலைகளை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவ்வளவு பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டும் மணிவண்ணனுக்கான ஆதரவு குறையவில்லை. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் தமிழரசு கட்சியோடு ஆட்சி அமைத்து விட்டால் ஏன் நீங்கள் அஞ்ச வேண்டும்? இவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாகத்தான் இவர்கள் இதை நிராகரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது கொள்கை, இது நாங்கள் சரியான விடயம் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்ற விடயம் அல்ல. இது பின்வாங்குகின்ற விடயம். இவர்கள் மீண்டும்
இந்த தமிழ் தேசிய அரசியலிலே அந்த துணக்கு பார்க்கின்ற கலாச்சாரத்தை இவர்கள் ஆரம்பித்து தொடர்கின்ற ஒரு போக்கை தான் நாங்கள் இது மூலம் பார்க்க முடியும். அந்த சொல்லுவார்கள், விக்ரமாதன் கதையிலே மீண்டும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறியதை போன்று முன்னணி மீண்டும் முருங்கை மரத்திலே ஏறி இருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட போவது மக்கள் தான். இதிலே வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு 5 ஆண்டுகள் இன்று இவர்கள் கூற நாங்கள் எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து வேடிக்கை பார்க்க இந்த 5 ஆண்டுகள் இது வேடிக்கை பார்க்கின்ற போது என்ன நடக்கும்? சபையிலே குழப்பங்கள் ஏற்படுத்தப்படும். இவர்கள் வேண்டுமென்றே சபைகள் நடவடிக்கைகளை குழப்புகின்ற ஒரு நிலைமை உருவாகும். இவர்கள் பழிவாங்கப்படுகின்ற இவர்களுடைய உறுப்பினர்கள், தமிழ் தேசிய பேரவை சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஆட்சி அமைக்கின்ற தரப்பினரால் பழிவாங்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். இதன் காரணமாக அவர்கள் வரவு செலவு திட்டம் உள்ளிட்ட பல விடயங்களிலே எதிர்த்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவ்வாறு எதிர்க்கின்ற போது மக்கள் மிகவும் விரக்தியினுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய நிலைமை உருவாகும். ஆகவே மீண்டும் நாங்கள் ஒரு சிங்கள கட்சியை, அதாவது ஜேவிபிக்கான ஒரு பாதையை நாங்கள் உருவாக்கும். இன்று ஜேவிபி தமிழர் தாயகத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டதுக்கான ஒரே காரணம், தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளான மோதலை கைவிட்டு அவர்கள் ஒரு மறைமுகமாக அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு இணக்கமான நிலைமைக்கு வந்ததுதான். இன்று அது மக்கள் அதை வரவேற்றார்கள். இன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சியை நேரடியாக தாக்கவில்லை. அவர் கூறிய விடயம், நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களியுங்கள், ஆனால் சிங்கள கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள், குறிப்பாக ஜேவிபிக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்ற ஒரு கோரிக்கையை தான் எல்லா கட்சிகளும் முன்னெடுத்தன. ஆக அதிலே ஒரு ஒற்றுமை இருக்கின்றது அல்லவா? தங்களுடைய வாக்குக்காகத்தன்னும் இன்னொருவரை தாக்கிவிடக்கூடாது. அப்படி எங்களுக்குள் நாங்கள் அடிபட்டால் மூன்றாவதாக ஒருவன் வந்து வளர்ந்து விடுவான் என்கின்ற ஒரு அச்சம் இவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த நிலைமை இந்த 5 ஆண்டுகளிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த தொடக்கு பார்க்கின்ற இந்த நிலைப்பாடு மீண்டும் தொடர்கின்ற போது இந்த 5 ஆண்டுகளில் அந்த இடவெளிக்குள் இவர்களுக்குள் ஏற்படுகின்ற மோதல் இடவெளிக்குள்ளாக ஜேவிபி மேலும் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆக இது வெறுமனே ஒரு ஆரம்பம் தான். மக்கள் இதே முடிந்த முடிவு தமிழ் தேசியத்தோடு இருந்து விடுவார்கள் நாங்கள் கருதிவிட முடியாது. அவர்கள் நீங்கள் ஒற்றுமையாக வந்தால் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் பிளவுபட்டால் அவர்கள் கடந்த காலத்தை போன்று அங்கே ராமநாதன் கதியுடைய விருப்புவாக்களை வழங்கியதை போன்று இதண்டால் அதண்டால் என்று வர்றாக்களுக்கு எல்லாம் எம்பி பதவியை கொடுத்துட்டு இந்த பைத்தியக்கார டாக்டர் ஆளுக்கு எம்பி பதவியை கொடுத்த மாதிரி மக்கள் கோமாளித்தனமான முடிவுகளுக்கு மக்கள் போடுவினோம். மக்களை மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்ல தூண்டுகின்ற வகையில் தான் முன்னணியின் இந்த முடிவு அமைந்திருக்கின்றது. ஆகவே மக்களை ஒரு தமிழ் தேசியத்தின்பால் இவ்வளவு பெரிய ஒரு நெருப்பார்களை கடந்து தமிழ் தேசியத்தின்பால் மீண்டு வந்திருக்கின்ற மக்களை அதிலே தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால், என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அரசியல் அனுபவத்திலே, அதாவது ஒரு தமிழ் மக்கள் தமிழர் தாயகத்தினுடைய அரசியல் இருப்பு, அந்த தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு நிலையான ஒரு எங்களுடைய அந்த விடுதலை அரசியலை சரியான திசையில கொண்டு செல்வதற்கு நாங்கள் சரியான அந்த சிந்தனையிலே நாங்கள் ஒரு முடிவெடுப்புமாக இருந்தால், மற்ற எல்லாரையும் விட்டுவிட்டு தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்து சகல சபைகளிலும் ஆட்சி அமைக்குமாக இருந்தால் தமிழ் தேசியம் 100% உயிர்ப்போடு பாதுகாக்கப்படும். இல்லையேல் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக அடுத்த மாகாண சபை தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழ் தேசிய கட்சிகள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு எச்சரிக்கையோடு பதிவு செய்ய முடியும். சரி, தமிழரசு கட்சி ஜேவிபியுடன் பேச்சுவார்த்தை தோல்வி கண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் பேச்சுவார்த்தை தோல்வி கண்டிருக்கின்றது. சங்கோடு கூட்டணி அமைக்குமா தமிழரசு கட்சி? உண்மையிலே இந்த அழைப்பை இப்போது சங்கு கூட்டணி ஒரு சாதகமாக பரிசீலித்து வருவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு அவர்களுக்கும் இந்த டிஎன்ஏவுக்கான அழைப்பிலே அவர்களும் அதில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை சாதகமாக பார்க்கின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த செல்வம் அடைக்கலநாதன் விழுந்தடித்துக் கொண்டு அதற்கு உடன்பாடு தெரிவிக்கின்ற வகையிலே கருத்து கூறியிருக்கின்றார். புலர் சித்தார்த்தன் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே இபிஆர்ல ஜனநாயக போராளி கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு அமையப் போகின்றது, அவர்கள் சங்கு கூட்டணியாக அவர்கள் இந்த முடிவு எடுக்கின்றார்களா, இல்லை டெலோப்ளட் தங்களுடைய தன்னிச்சையான முடிவுகளை வெளிப்படுத்துகின்றார்களா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஏக்கம், நான் நேரடியாக அறிந்த வகையிலே டெலோப்ளட் போன்ற கட்சிகளுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆதங்கம், அவர்கள் இதுவரை காலமும் அந்த கள்ள மௌனம் காத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழர் விரோதமான நிலைப்பாடுகளை எல்லாம் சகித்து கொண்டதற்கான காரணம் தங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. வீட்டை விட்டு வெளியே வந்தால் தங்களுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். சுரேஷ் பிரேமச்சந்திரன், கயந்திரவார் பொன்னம்பலம் போன்றவர்கள் மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவதற்கு உளவு பகிரத பிரியத்தனங்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அதன் காரணமாகத்தான் கடைசி வரை இருந்தார். கடைசியா சுமந்திரன் எட்டி உதைந்ததுக்கு பிற்பாடுதான் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்தார்கள். இப்போது எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் போய் ஒட்டி கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் பதவிக்காக. கயந்திரமார் அவர்கள் முன்னெடுத்த அந்த அரசியலமைப்புக்கான முயற்சி வந்த போதே செல்வம் அடைக்கலாம் வெளிப்பட நாங்கள் மீண்டும் டிஎன்ஏவாக சேருவோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர வேண்டும், சேர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள அவர்களுக்கு என்னன்னா ஒரு பயம் வந்து விட்டது. போற போக்கிலே ஒரு பலமாக இருக்கிற தமிழரசு கட்சியே கடந்த தேர்தலில் எப்படியா அடி வாங்கினது என்று அவருக்கு தெரியும். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் எல்லாமே பிழைச்சு போடும். ஆகவே நாங்கள் எங்கள் பிரதேசங்களில் தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக வீட்டுக்குள்ள போனா தான் எல்லாமே முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் வச்சிருக்கணும். ஆகவே தங்கள் மீது நம்பிக்கையில் அந்த வீட்டு சின்ன தலைவர் காட்டிட்டு போன அந்த வீட்டு சின்னம் என்ற அந்த நம்பிக்கையில் அவையில் இருக்கணும். ஆகவே அவையில் விழுந்தடிச்சு கொண்டு ஓமன்றதுக்கான நியாயப்பாடுகள் இருக்குது. அதை வெளிப்படுத்தி இருக்கணும். தாங்கள் இந்த முடிவுகளை ஏனைய கட்சிகளோடும் கதைத்து விரைவில் அறிவிப்பதாக கூறியிருக்கோம். பெரும்பாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இவர்களோடு தமிழரசு கட்சியோடு இணைந்து சாத்தியமான இடங்களில என்னால் அவர்கள் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில அவர்களும் கணிசமான கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில 80க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கி அதை தமிழரசு கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் பெரும்பாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியா டெலோபுலட் அதற்கு சமிக்கைகளை சாதகமான சமிக்கைகளை வெளிப்படுத்தினாலும் மிக விரைவிலே சங்கு கூட்டணியாக அவர்கள் அதிலே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சங்கு கூட்டணியோடு சில பேச்சுவார்த்தை நடத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது அவர்களால் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே தமிழ் சங்கு கூட்டணியிலிருந்து தான் ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் தரப்பினர் வெளியேறி தமிழ் தேசிய பேரவையிலே ஐக்கியமாகி இருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கு அது ஒரு நேரிடலாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு கடும்போக்கு அவர்களுடைய கடந்த கால விமர்சனங்கள் அது எல்லாமே வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் போன்றவர்கள் செல்வம் அடக்கலாம் எல்லோருமே சகட்டு மேனிக்கு ஒரு தாக்குகின்ற அரசியல் கலாச்சாரத்தை தான் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இப்போது அரசியலமைப்பு விடயத்திலே செல்வம் அடக்கலாம் அவரோடு தேடி போய் பேசியிருந்தார். ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எவ்வாறான மனநிலை இருக்கின்றார்கள் என்பது அறிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆனால் பெரும்பாலும் இவர்கள் வருகின்ற மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து தமிழ் தேசிய பேரவையோடு செல்வதற்கு பதிலாக தமிழரசு கட்சியோடு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்திருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மக்கள் ஒற்றுமையை விரும்புகின்றார்கள். அந்த ஒற்றுமைக்காக மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் மிக பின்னடைவில் இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான வாக்கு வங்கி இன்று தமிழ் தேசிய பேரவையாக ஒரு வலுவடைந்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் மக்களுடைய மாற்றத்தையும் உணராமல் மீண்டும் தமிழரசு கட்சியோடு சென்று சவாரி செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்றால் அறியக்கூடியதாக இருக்கு. அதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய பேரவையினுடைய அழைப்பை இவர்கள் நிராகரித்து அவர்கள் அதிலே அந்த வியாபாரிகளை போன்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். தமிழ் தேசிய பேரவையோடு சென்றால் லாபமா, தமிழரசு கட்சியோடு சென்றால் லாபமா? தமிழரசு கட்சிக்கு சென்றால் தலைவர் காட்டிய வீடு இருக்கின்றது, முன்னணிக்கு சென்றால் அது முன்னணியோடு பல விடயங்களிலே இவர்கள் எல்லோருமே ஊழல் பெருச்சாலைகள். உங்களுக்கு தெரியும் செல்வம் அடக்கலாம் தரப்பு ரணில் அரசாங்கத்தோடு சேர்ந்து சீனி தொழிற்சாலையை கொண்டு வந்து அதன் மூலமாக பெரிய விடயங்களை எல்லாம் செய்து எங்களுடைய வன்னி மாவட்டத்தையே ஒரு பாலைவனமாக மாற்றுகின்ற விடயங்களுக்கு அவர்கள் மிக காத்திரமாக செயல்பட்டார்கள். அதே போன்று பல விடயங்களிலே அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே தனி நபராக வாக்களித்தவர் செல்வம் அடக்கலனாது. ஆகவே இப்படியான கோமாளிகள் எல்லாம் இவர்கள் இன்னமும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு தமிழ் தேசிய பேரவையிலே பயணிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கும். ஆகவே சுமந்திரனோடு சேர்ந்து பயணித்து விட்டால் அப்படி மாகாண சபை தேர்தலில் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கும். ஆக இவர்கள் மக்கள் நல்ல இப்ப நாங்கள் சற்று முன்னர் கூறியதை போன்று சபைகளை அமைத்து மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு அப்பால் தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக எதிர்கால அரசியல் இருப்புக்காக லாப நட்ட கணக்கு அடிப்படையிலே அவர்கள் முன்னணியினுடைய அழைப்பை நிராகரித்து விட்டு தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். மக்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காகத்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் பிரதிநிதிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது போல் இவர்களுடைய இந்த குழப்ப நிலை தொடருமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் மக்கள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். நான் நிச்சயம் அரசு தலைவருக்கான தேர்தல் பொது தேர்தலினூடாக இவர்கள் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது இவர்கள் இன்னும் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டது போல் இருக்கின்றது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள்
உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உண்மை. மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் இவர்கள் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னர் கூறினோம், முன்னணி இந்த விடயத்திலே தங்களுடைய மாற்றத்தை மக்களிடையே மனப்பூர்வமாக வெளிப்படுத்தி அதற்கான ஒரு ஆணை கூறுகின்ற விடயத்தை செய்ய வேண்டும். ஆனால் இப்போதும் அவர்கள் மீண்டும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறிய கதையாக முருங்கை மரத்தில் ஏறிவிட்டார்கள். அவர்களும் ஒரு தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அதை இப்போது அந்த வாக்குகளை பெற்றவுடன் அவர்களுக்கு ஒரு கர்வம் வந்து விட்டது. மக்கள் எங்களை விட்டு போக மாட்டார்கள், மக்களுக்கு எங்களை விட்டால் ஒரு கதி இல்லை என்று நினைத்து விட்டார்களோ தெரியவில்லை. ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல. உடனடியாகவே அவர்கள் அந்த முடிவுகளை தங்களுக்கான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மக்களை மீண்டும் மீண்டும் விரக்தியின் உச்சத்துக்கு கொண்டு சென்று விட்டு அவர்களை அவ்வாறான முடிவுகளை எடுக்க வைத்து விட்டு இந்த மக்களை பழி சொல்வது, மக்கள் இப்படி செய்து விட்டார்கள், மக்களுக்கு அரசியல் தெளிவில்லை, அரசியல் புரிதல் இல்லை என்று மக்கள் மீது பழியப்படுவார். தங்களுடைய தவறுகளையும் தங்களுடைய இயலாமைகளையும் மக்கள் மீது சுமத்தி விடுவார்கள். ஆகவே மக்கள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த கடந்த 3 தேர்தல்களை வழங்கி இருக்கின்றார்கள். அதிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி தமிழ் மக்கள் முன்ன குறிப்பிட்ட பல நெருப்பாறுகளை கடந்துதான் அவர்கள் நிற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் திசைகாட்டி பக்கம் தலை சாய்வதற்கான எத்தனையோ நியாயமான காரணங்கள் இருக்கின்றது. அதாவது அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் அல்ல, கடந்த 15 ஆண்டு கால ஏமாற்றத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு பல நியாயமான காரணங்கள் இருக்கின்றது திசைகாட்டி பக்கம் சாய்வதற்கு. ஆனால் அதையெல்லாம் கடந்து மீண்டும் ஒரு தடவை தங்களை அந்த ஒரு நெருப்பு அந்த குழியிலே தங்களை கடந்து அவர்கள் இப்படியான ஒரு முடிவை தந்திருக்கின்றனர். சாதாரண விடயம் அல்ல. இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வழங்கிய ஆணை என்பது சாதாரண விடயம் அல்ல. ஆகவே அவர்கள் 16வது ஆண்டிலும் எங்களோட வலை சுமந்த மாதத்திலே அவர்கள் எங்களுக்கான ஒரு தீர்ப்பை அவர்கள் ஆணித்தரமாக அந்த மாவீரர்களையும் அந்த முள்ளிவாய்க்காலில் முச்சடங்கிய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆத்மாக்களையும் தங்களுடைய நெஞ்சில் நிறுத்தி அவர்கள் இப்படியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அதை வழிமொழிந்து அதை முன்கொண்டு செல்வதற்கு இந்த கட்சிகள் தயாராக இருக்கின்றார்களா, தங்களை அதற்கு தகுதியானவர்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களா என்பதை இந்த சபை நடவடிக்கைகள் தான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்போது அவர்களுக்குள் ஏற்படுகின்ற இழுவறைகள் என்பது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் இதிலிருந்து இன்னும் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மிக மௌன புரட்சி, எப்போதுமே மக்கள் மௌன புரட்சியை தான் செய்வார்கள். யாருமே கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை இப்படியான ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவார்கள் என்று. ஆனால் எல்லா விடயங்களையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்து எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளாகவே சீர்தூக்கி பார்த்து அந்த வாக்களிக்கின்ற நாளிலே அவர்கள் மௌன புரட்சி மூலமாக பல பாடங்களை படிப்பித்து விடுவார்கள். ஆகவே இதை விட மிக கனதியான ஒரு பாடத்தை படிப்பிக்கவும் மக்கள் தயாராவார்கள். ஆகவே அந்த ஒரு விடயத்தையும் இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் தலைமைகளும் இந்த தரப்பினரும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற இடத்துல இருக்கின்ற தரப்பினரும் இதை கருத்தில் எடுத்து இது வெறுமனே உங்களை விமர்சிக்கின்ற, உங்களை குறை கூறுகின்ற பதிவுகளாக அல்லாமல் இது ஒரு தேசம் சார்ந்த விடயம். இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தினூடாக கற்பனை செய்து பாருங்கள், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியும் இணைந்து வடக்கு கிழக்கிலே சபைகளை அமைக்குமாக இருந்தால் அந்த உதிரி கட்சிகளுக்கும் துணை ஆயுத குழுக்களுக்கும் சிங்கள கட்சிகளுக்கும் இடமே இல்லாமல் போய்விடும். 5 ஆண்டுகளிலே நேர்மையான சரியான ஒரு நிர்வாகத்தை இதன் மூலமாக வழங்க முடியும். அது சரியான உள்ளூராட்சி நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அங்கே இருக்கின்ற வாக்கு வங்கி தக்க வைக்கப்படும் தமிழ் தேசியத்தின் பாற்பட்டு. இதிலே யாருமே அவரு கூட எடுத்து விடுவார், இவர் கூட எடுத்து விடுவார் என்று நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அரசியல் கடந்து நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக நிற்பது உண்மையாக இருந்தால் வாக்கு அரசியலை கடந்து மக்களுக்காக ஒன்றிணையுங்கள். மக்கள் உங்களுக்கான ஆணையை அவர்கள் வழங்குவார்கள். ஆகவே இதிலே இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் என்பது. இன்று எங்களுடைய முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய இனம் கொன்றொழிக்கப்படுவதற்கு தமிழகம் வாய்மூடி மௌனியாக இருந்ததற்கான அடிப்படை காரணம் என்பது அவர்கள் இவ்வாறு வாக்கு அரசியல் மூலமாக லாப நட்ட கணக்கு பார்த்ததுதான். இன அழிப்புக்கு எதிராக அங்கே நடைபெற்ற போராட்டங்களிலே சில நூற்றுக்கணக்கான சில ஒரு 1000-2000 பேர் கூடியதற்கான காரணம் அங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட 65 அமைப்புகள் பல கட்சிகள் இணைந்திருக்கும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பார்கள். அந்த ஒவ்வொரு தரப்பிலிருந்து ஒரு 50 பேர் 100 பேர் வந்தாலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இடத்துல கூடியிருக்க முடியும். ஒவ்வொருடைய அடிப்படை சிந்தனை என்பது இந்த கூட்டத்தை யார் வாக்குகளாக அறுவடை செய்வது. நான் கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து விட மற்ற தலைவர் அறுவடை செய்து விடுவாரோ, இல்ல அவர் நினைப்பார் நான் கூட்டத்தை கூட்டி வந்து விட இவர் அறுவடை செய்து விடுவாரோ. ஆக அங்கே ஒரு வாக்கு அரசியல் அடிப்படையிலே லாப நட்ட கணக்கு பார்த்ததன் விளைவுதான் கருணாநிதி அரசாங்கத்துக்கு தடவி கொடுக்கின்ற வகையிலான போராட்டங்களை இங்கே முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற போராட்டமாக அல்லாமல் கருணாநிதி அரசாங்கத்தை தடவி கொடுக்கின்ற போராட்டங்களாகத்தான் அது இருந்தது. அதே போன்றுதான் இவர்களுடைய இந்த விடயங்களை பார்க்கின்ற போது எனக்கு நினைவுக்கு வருகின்றது, தங்களுடைய வாக்கு அரசியலை மையமாக வைத்துக் கொண்டு லாப நட்ட கணக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர தமிழர் தேசம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, தமிழர்களுடைய அரசியல் நிலைமை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தலைவிதி எவ்வாறு வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது. 3000 நாட்களை கடந்து வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களுக்கான எந்தவித அறிகுறிகளும் தெரியவில்லை அவர்களுக்கான ஒரு நீதி கிடைப்பதற்கு. இன்னும் சிறையில இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் இருக்கின்றது. காணி விடுவிப்பு என்பது பேக்காட்டுத்தனமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் அன்றாட பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, நிரந்தர எதுவுமே இல்லாமல் மீண்டும் ஒரு நச்சு வட்டத்துக்குள்ளாக தமிழ் மக்கள் தள்ளப்படுகின்ற ஒரு ஏது நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த அபாயங்களை எல்லாம் உணராமல் இவர்கள் தங்களுடைய அரசியல் லாப நட்ட கணக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு மக்கள் தயாராகுவார்கள். ஆகவே இதிலே நாங்கள் எதுக்குமே சொல்ல வேண்டிய விடயங்களை நாங்கள் கண்ணாடியை போன்று நாங்கள் உள்ளதை உள்ளபடி உரைப்போம். நாங்கள் யாருக்காகவும் வேடம் போட்டு வார்த்தையாளங்களின் மூலமாக ஒருவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அந்த கண்ணாடியை போன்று நாங்கள் எங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போன்று இந்த அரசியல் நகர்வுகளுடைய பின்னணி அந்த விடயங்களை நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். இனி அவர்களுடைய பொறுப்பு எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூறுவதை போன்று மேலே உள்ளவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை போன்றும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கான தீர்ப்புகளையும் படிப்பினைகளையும் வழங்குவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சுய லாபத்துக்காகவும் கட்சி லாபத்துக்காகவும் உண்மைத்தன்மையோடு செயல்படவில்லை என்று சொன்னால் இவர்கள் மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பார்கள். பொது தேர்தலில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் நிச்சயமாக பாடமாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டிருக்க வேண்டும். மக்களுக்காக நீங்கள் செயல்பட போகிறீர்கள் என்றால் உண்மைத்தன்மையோடு செயல்படுங்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே கூற முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் என்று நாங்கள் அடித்து கூறலாம். இதன் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சனிக்கிழமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய நிலைப்பாட்டை தமிழரசு கட்சியோடு இணைந்து செயல்படுவது போல் அவருடைய ஊடக சந்திப்பின் பொழுது கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூற முடியுமா? அவர்களுடைய அலுவலகத்திலே இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒரு ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமைகளிலே ஒரு இழுவரி நிலவி வருகின்ற நிலையிலே தமிழரசு கட்சிக்கு ஒரு கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும், அந்த ஆதரவை அவர்கள் ஒரு தவறான விதத்திலே பயன்படுத்தாது இந்த மக்கள் இந்த தேர்தலிலே ஒரு தமிழ் தேசியத்துக்காக ஒரு ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களுடைய ஆணையை மதித்து அதை வலுப்படுத்தக்கூடிய வகையிலான செயல்பாடுகளாக இருந்தால் தாங்கள் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஒரு பகிரங்கமாக ஒரு ஊடக சந்திப்பிலே தமிழரசு கட்சிக்கு தாங்கள் இதற்கு முன்னைய ஒரு செய்திகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் இதற்கு முன்னர் பேசியிருந்தோம். அவர்கள் சுமந்திரன் ஐக்கிய ராஜ்ய என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற, அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைமை என்பது சுமந்திரன் தலைமையிலான தலைமைத்துவமாக தான் காணப்படுகின்றது. ஆகவே ஐக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்ட தரப்போடு நாங்கள் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லை. ஆகவே அவர்களுக்கு ஆதரவை வழங்க முடியாது என்று அவர்களுடைய அழைப்பை அவர்கள் நிராகரித்திருந்தார்கள். இப்போது திடீரென என்ன மாற்றம் நிகழ்ந்ததோ தெரியவில்லை. அவர்கள் இவ்வாறான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குவதற்கு தாங்கள் தயார் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். முன்னர் இவ்வாறு கூறியவர்கள், அதாவது ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று கூட்டாக இணைந்து பயணிக்கப் போவதில்லை என்று கூறியவர்கள் இப்பொழுது இவ்வாறான ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இது மாற்றம் இது கூட ஒரு தெளிவில்லாத தன்மைதான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், உண்மையிலே இப்போது சங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சித்தார்த்தன் போன்றவர்களோடு தமிழரசு கட்சி மற்றும் முன்னணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக அவர்கள் இன்றைய தினம் இன்னும் முடிவை அறிவித்ததாக தெரியவில்லை. இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் தங்களுடைய முடிவை, அதாவது தாங்கள் தமிழரசு கட்சிக்கா இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கா தங்களுடைய ஆதரவை வழங்குவது என்கின்ற முடிவை இன்று அல்லது நாளை அறிவிப்பதாக அவர்கள் இறுதியாக சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கணிசமான சபைகளிலே சங்கினுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் என்பதாக சித்தார்த்தன் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்படியான ஒரு நிலைமையில் தான் இவர்கள் இப்படியாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார்கள். இதிலே ஒரு விடயம் என்னென்று சொன்னால், சித்தார்த்தன் அவர்கள் கூறுகின்ற போது பகிரங்கமாக கூறுகின்றார், தாங்கள் இந்த தரப்புகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரவை சார்பாக முன்னணி தலைமையோடு நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையிலே எட்டப்படுகின்ற இணக்கப்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் எந்த தரப்புக்கு ஆதரவு என்பதை அறிவிப்போம் என்பதை கூறுகின்றார்கள். உண்மையிலே அந்த பேச்சுவார்த்தை என்பது வருகின்ற மாகாண சபை தேர்தல் இல்லை எதிர்கால அரசியலிலே எந்த கூட்டணியிலே பயணிப்பது, அதில் இவர்களுக்கான இடம் எப்படி அதுக்கான என்பது தொடர்பாகத்தான் இவர்களுடைய பேச்சுகள் இருக்குமே தவிர இந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தியதாக நிச்சயமாக இருக்காது. அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி
ஒரு ஒரு நாங்கள் இதற்கு முன்னர் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் பதிவு செய்தோம். அதே ஆதங்கம் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு தலைமை தாங்குகின்ற இடத்துல இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இல்லை தமிழ் தேசிய பேரவைக்கு இருக்குமாக இருந்திருந்தால் அவர்கள் முதலிலே இது ஊடக சந்திப்பிலே அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியோடு அவர்கள் பேசியிருக்கணும். இல்லை அவர்களுக்கும் 3 சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பருத்தித்துறை, சாவகச்சேரி, வல்வெட்டித்துறை. ஆகவே 3 சபைகளிலே அவர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு ஏனைய இடங்களிலே தமிழரசு கட்சிக்கு ஆதரவை வழங்குவது தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு இவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அந்த தகவலும் இதிலே வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. ஒரு பொதுவாக இவர்கள் தாங்கள் தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குகின்ற சூழல் தாங்கள் வழங்க தயாராக இருக்கணும், அதுவும் கொள்கை அளவிலே வழங்குவதாக கூறியிருக்கிறார். இதிலே மிக முக்கியமான இன்னொரு விடயம், இந்த தேர்தலை தமிழ் தேசிய பேரவையாக இவர்கள் சந்திக்கின்ற போது, ஊடகங்களை சந்திக்கின்ற போது இதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்போடு அருந்தோபாலன், சிவாஜிலிங்கம், ஐங்கரநேசன் போன்றவர்களை அந்த தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வைக்கின்ற தரப்புகளினுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இது மிக முக்கியமான ஒரு தருணம். ஏனால் இது தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக எடுக்கின்ற முடிவு அல்ல. இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பேரவைக்குத்தான் மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டாலும் தமிழ் தேசிய பேரவைக்கு தான் மக்கள் அந்த ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஆதரவு என்பது ஒரு ஒரு பெருவாரியான ஆதரவு என்பது தமிழ் தேசிய பேரவையாக இவர்கள் தேர்தலிலே போட்டியிட்ட அடிப்படையில் தான் கிடைத்திருக்கின்றதே தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அல்ல. ஆக இவர்கள் முன்னர் அந்த தமிழ் தேசிய பேரவையில் இருக்கின்ற தரப்பினரோடு உரையாடி இருக்கின்றார்கள். அந்த விடயங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. உண்மையிலே இது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருந்திருந்தால் அந்த தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஏனைய தரப்பினரோடு உரையாடி அவர்களோடு ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து அதை கூட்டாக ஒரு ஊடக சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தால் மிக சிறப்பான ஒரு முன்மாதிரியான செயல்பாடாக இருந்திருக்கும். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடா, தமிழ் தேசிய பேரவையினுடைய நிலைப்பாடா என்பது கூட இப்போது ஒரு ஐயப்பாடு இருக்கின்றன என்று சொன்னால் அதில் இருக்கின்ற ஏனைய பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பிலே பங்கு பெற்றியதாக தெரியவில்லை. செல்வராஜா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரால் அந்த ஊடக சந்திப்பிலே பங்கு பெற்றி இருப்பதாக தெரிகின்றது. ஆக இந்த நிலைமைகளிலே ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இது இவர்கள் ஒரு தமிழரசு கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற வகையில், என்றால் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்போதுமே தங்களோடு சேர மாட்டார்கள் என்கின்ற ஒரு பொதுவான கருத்தியலை வைத்துக் கொண்டு தங்களை அவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவு வழங்கவில்லை, அதனால் நாங்கள் தேசிய காட்டி பக்கம் போனோம் என்ற வகையிலோ இல்லை வேறு தரப்போடு நாங்கள் சேர்ந்தோம் என்ற வகையிலோ அவர்கள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவர்கள் ஒருவேளை தமிழரசு கட்சிக்கு செக் வைக்கின்ற வகையிலே நாங்கள் பகிரங்கமாக இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதை இன்னும் ஒரு படி மேலே சென்று நீங்கள் சுமந்திரன் அவர்களோடு கதைக்காவிட்டால் கூட சிவிகே சிவஞானம் அவர்களோடு உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கின்றது. ஏற்கனவே அரசியலமைப்பு விடயம் தொடர்பாக சிவிகே சிவஞானம், ஸ்ரீதரன் போன்றவர்களோடு நீங்கள் உரையாடி இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த தரப்பினரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்தி இருக்க முடியும். நாங்கள் இந்த விடயத்தில் அதற்கு பின்னராக இந்த ஊடக சந்திப்பு நிகழ்ந்திருக்குமாக இருந்தால் மிக பொருத்தமானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஊடக சந்திப்பு தொடர்பாக நான் ஒரு முழுமையாக அவர்கள் என்ன விடயங்களை பேசினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சாராம்சமாக அவர்கள் இந்த விடயங்களை பேசி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இது இவர்களுடைய ஒரு நிலையான மாற்றமா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முடிவா, தமிழ் தேசிய பேரவையினுடைய முடிவா? ஆகவே தமிழ் தேசிய பேரவை என்பது தொடர்ந்து இயங்குமா, தமிழ் தேசிய பேரவை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லப்படுமாக இருந்தால் அதிலே ஏனைய தரப்புகளை உள்ளிருப்பது தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் ஒரு மிக தெளிவாக முன்வைக்கப்பட வேண்டிய விடயம். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆதரவு, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகளையும் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாளையோ இல்லை நாளை மறுதினமோ ஒருவேளை சங்கு கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கணும் என்ற ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது அவர்கள் அறிவித்திருக்கிற அடிப்படையிலே அது ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் ஒருபடி மேலே சென்று இவர்கள் அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த தகவலை இவர்கள் நாங்கள் நேரடியாகவே இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கணும். முடிவு அவர்களுடைய கையிலே. நாங்கள் எந்த விதத்திலுமே ஒரு சபையை, ஒரு மக்களுக்கு சிறந்த ஒரு சேவை, உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஒரு சேவையை வழங்குவதற்கு நாங்கள் நல்ல அடிப்படையிலே இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கணும் என்பதாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் வரவேற்கக்கூடியதாக இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் மேலதிகமான
தகவல் வருகின்ற போது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடுவோம். நீங்கள் கூறுவது சரி. அதாவது தமிழ் தேசிய பேரவையில் போட்டியிட்டவர்கள் இப்படி தனியாக வந்து சொல்லுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் கூறுவது போல் அவர்களுடைய ஒரு பெருந்தன்மையை வெளிப்படுத்தியிருக்கும். அவர்களோடு சேர்ந்து வந்து இந்த ஊடக சந்திப்பை நடத்தி வெளிப்படுத்தும் பொழுது மக்கள் இதை பார்த்து பூரிப்படைவார்கள். நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுதுதான் மக்கள் நம்பிக்கையை அவர்கள் மீது வைப்பார்கள். ஓஹோ, இவர்கள் இப்பொழுது சரியான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள், நாங்கள் இனி இவர்கள் பக்கம் நிற்க வேண்டுமென்ற அந்த உறுதியான செய்தியை அவர்களுக்கும் போய் சென்றடையும். சின்ன சின்ன விடயமாக இருந்தாலும் கூட இது ஒரு பெருசாக பார்க்கப்படும். உடல் மொழி எவ்வாறு இருக்கின்றது, அவர்களோடு இணக்கப்பாடுகளுக்கு போவதும் பொழுது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது எவ்வாறு இவர்கள் செயற்படுகின்றார்கள், அந்த பார்வைகள் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் கூறுவது போல் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாற்றத்தை இவர்கள் கொண்டு வர வேண்டும். 3 பேரும் கூட சேர்ந்து செயல்பட்டால் நான் நினைக்கிறேன் அது கூட இன்னும் ஒரு செய்தியை தெற்கிலங்கைக்கு கொண்டு செல்லும், சர்வதேச நாடுகளுக்கும் கொண்டு செல்லும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி ராமேந்திரன். உங்களுடைய கருத்துகளுக்காக நீங்கள் அங்கே அவதானித்து விடயங்களை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு, நீங்கள் கூறியதை போன்று அதுதான் மிக சரியானதாக இருந்திருக்கும். இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய ஆயுட்காலம் எதிர்காலம் என்பது கூட ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்ற போது, இப்படியான முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களோடு இணைந்து ஆலோசித்து அவர்களையும் வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற போது மிக ஒரு சிறப்பான முன்மாதிரியாக இருந்திருக்கு. நாங்கள் பார்ப்போம் அவர்களுடைய அணுகுமுறைகளில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இனிய அந்த கருத்தியல் தளங்களிலே வருகின்ற கருத்துக்களையும் செவிமடுத்து அதற்கேற்ற வகையிலே தங்களை ஒரு சரியான பாதையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னகர்த்தி வருவதை அவதானிக்கின்ற போது ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. அப்படியாக அவர்கள் தொடர்ந்து வரும் நாட்களிலே அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான பாதையிலே அவர்கள் பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுவோம். அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.